எப்படி வந்து பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார். நான் இந்த கட்சி ஆட்சியில் தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். எங்களுடைய பகுதி செயலர் ஒன்றிய செயலர் கூட்டம் 6 மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போகிற சம்பவமான நிகழ்ச்சி சம்பந்தமாக என்னோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் என் கூட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டில். அதை முடிச்சுட்டு நான் கட்சி ஆஃபீஸ் வரேன். இங்கே இருக்கும்போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து அமராவதி மருத்துவமனை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கேருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள். நான் 7:47க்கு உள்ளே நுழையிறேன் அமராவதி மருத்துவமனையில். வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன். 7:47க்கு போகிறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10க்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போகிறாங்க. இப்போ நான் போகும்போது மருத்துவமனையில் கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்கே இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ளே கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்களில் எல்லாரும் ஈடுபட்டிருந்தாங்க. அதனால் பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்சவொடனே இப்போ என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்கிறீங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழலில் நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாமல் நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கும் பதில் சொல்லாமல், யாருக்கும் உதவி செய்யாமல்? அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி இல்லை, இனி எப்போ இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் மாவட்ட மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நாங்கள் முன்னாடி நிற்போம். நான் மட்டும் இல்லை, எங்கள் நிர்வாகிகள் எல்லாரும் முன்னாடி நிற்பாங்க. அதான் எங்களுக்கு எங்கள் தலைவர் கற்றுக் கொடுத்த பாடம்.